சிவபெருமான் தான் புண்ணியத்தின் மொத்த ஹோல்சேல் டீலர். அவர் தான். நீங்க புண்ணியம் செஞ்சிருந்தீங்கன்னா உங்களை அறியாம சிவபெருமான்ட்ட வந்துடும். இப்ப நம்ம கேட்கலாம் நம்மளை பார்த்து, நான் எப்படி இந்த சாமிக்கு வந்தேனே தெரியலீங்க, ஆனா வந்துட்டேன். அப்ப புண்ணியம் பண்ணி இருக்கிறோம், அதனால வந்துட்டோம். இவ்வளவுதான், வேற அதான் என்ன புண்ணியம் செய்தனே நெஞ்சமே. சும்மா சொல்லிட்டு போனாரா திருஞான சம்பந்தர்? சும்மா உபச்சாரமா சும்மா பேருக்கு தானுங்க, அப்படிலாம் இல்ல. அது சும்மா பாடிட்டு போவோமே, அப்படி பாடிட்டு போனாரா என்ன? இல்ல, சிவஞானத்தை அமுதமாக உண்டவர். அவருடைய வாக்கு சத்திய வார்த்தை, பொய்யில்லாத வார்த்தை. எனவே நாம புண்ணியம் செய்திருக்கிறோம் அப்படின்னு எப்படி கண்டுபிடிப்பது அப்படின்னு கேட்டா, இந்த பிறப்பில் நான் சிவபெருமானை வணங்குகிறேன் என்பதுதான் நான் செஞ்ச புண்ணியத்தின் அடையாளம். எங்கிட்ட இருக்குது. அது புண்ணியம் காரணம். அந்த புண்ணியத்தினுடைய காரணத்தினால வெளிப்படுகிற காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, காரியம் சிவனடியாராக இருப்பது. நாம அந்த வகையில பார்த்தோம்னா ஏதோ செய்திருக்கோம். என்ன செஞ்சேன்னு தெரியல, எப்ப செஞ்சோன்னு தெரியல, ஆனால் செய்திருக்கோம். செஞ்சங்காட்டித்தான் தண்ணீர் என கருணி தன் கருணை வெள்ளத்து அந்த பெருமான் நம்ம என்ன பண்ணிக்காரு, இந்த திருநீற்றை நம்ம கையில கொடுத்து நமக்கும் பூச வச்சு அவனுடைய உருத்திராக்கத்தை நமக்கு அணிவித்து நமச்சிவாய அப்படின்னு சொல்ல வச்சிருக்கிறான்.